ஆண்டவரும் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் மினிஸ்ட்ரி போதகர் கிறிஸ்தவர் லெனின் அவர்கள் இயேசுவனுடைய 2ஆம் வருகையை குறித்து ஒரு பரிகாசம் செய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசுவனுடைய 2ஆம் வருகை நடக்காது, அவர் சொன்ன பிரகாரம் அவர் இன்னும் வரவில்லை, அது ஒரு பொய்யான தீர்க்க தரிசனம், இயேசுவனுடைய தீர்க்க தரிசனம் பொய்யாய் மாறினது, அது நிறைவேறவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம வேதத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நபர்கள் வருவார்கள் என்று வேதம் நமக்கு ஏற்கனவே எச்சரிக்கை செய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 நம்ம படிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறதுன்னு பாருங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருக்கிற விதமாகவே இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது வேதம் நமக்கு சொல்லுகிறது 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்னு பைபிள் அங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது பரிகாசக்காரர்கள் வருவார்கள், பரிகாசம் செய்வார்கள் என்று வேத வசனம் நம்மளை எச்சரிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போது அவருடைய கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லுவோம். அதாவது 2ஆம் வருகையை குறித்ததான பதிலை நம்ம சொல்லுவோம். இப்போ 2ஆம் வருகையை குறித்து பேசுவதற்கு முன்பதாக நம்ம முதலாவது 1ஆம் வருகையை குறித்து நம்ம பார்க்கணும். அப்புறம்தான் நம்ம 2ஆம் வருகையை குறித்து பேச முடியும். இப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வருகைக்கு எப்படி அவருக்கு நோக்கம் இருந்ததோ, அதெல்லாம் எப்படி வேதத்தின்படி நிறைவேறினதோ, அதே போல் அவருடைய 2ஆம் வருகையினுடைய நோக்கம் நிறைவேறின பின்பு அவர் வருவார். இப்போ 1ஆம் வருகையை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு, அதாவது சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 4000 வருடங்கள் முன்பதாக ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து, அதாவது வேதத்தினுடைய 1ஆம் புஸ்தகத்திலிருந்து மல்கியா கடைசி புஸ்தகம் வரைக்கும் பழைய ஏற்பாடில் ஒவ்வொன்றா தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வந்தார், எப்படி இயேசு இந்த பூமிக்கு வருவார் என்பது. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் அப்படிங்கிறது இயேசு பிறப்பதற்கு ஒரு 700-800 வருடத்துக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் லிட்ரலாக 2000 வருஷத்துக்கு முன்பதாக நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம். அதை தேவதூதன் மேற்கோள் காட்டுகிறதையும் நம்ம மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாட்சாத் அந்த தெய்வமே மனித உருவத்தில் இந்த பூமிக்கு வருவார், நம்மளுடைய பாவங்களை சுமப்பார், அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார், அந்த பரமேஸ்வரனே, அந்த ஈஸ்வரனே, அந்த தெய்வமே, உலகத்தை படைத்த தெய்வமே இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வருவார் என்று வசனம் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் படித்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வருவார், பிள்ளையாக, மனிதனாக அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பார் என்று 700-800 வருஷத்துக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இது நிறைவேறினதாக அவருடைய சீஷராகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அவர் அதை குறிப்பிடுகிறத நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு? நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாய் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறினது. அதுபோல் அவருடைய 2ஆம் வருகையும் நிறைவேறும். அப்போது இப்போ நம்ம 2ஆம் வருகையை குறித்து பார்ப்போம். எதற்காக ஆண்டவர் 2ஆம் வருகையில் வருகிறார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். சுருக்கமாக சொல்லணும்னா 2 விஷயத்திற்காக அவர் வருகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். 1வது விஷயம் எதுக்கு? தன்னுடைய மணவாட்டி சபையை தன்னிடம் கூட்டி சேர்ப்பதற்காக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 9:28 குறிப்பாக நம்ம பார்க்கணுன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் அப்படின்னு. என்ன, அவர் 1ஆம் தரம் பாவத்திற்காக ஒரு விமோச்சனம் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இப்போ அவர் எதுக்கு வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் அவர் வரப்போகிறார். அது யார் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, வேதத்தின்படி வெளிப்படுத்தின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், அவன் இலவசமாய் அதை பெற்றுக்கொள்ள கடவன் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு 20ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டி சபைக்காய் அவர் வருகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது ரீசன் அவர் எதுக்கு வருகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நியாய தீர்ப்பை அருள் அவர் வருகிறார். யூதா 1ஆம் அதிகாரம் 14-15 நம்ம படிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளின் நிமித்தமும் அவரை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதற்கும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆயிரமான தூதர்களோடு கூட வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தின்படி தேவன் இந்த பூமிக்கு நியாயம் தீர்க்க வருகிறார். குறிப்பாக அவபக்தியோடு தமக்கு விரோதமாய் கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவரை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதற்கும் கர்த்தர் வருகிறார். இந்த பரிகாசக்காரர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இயேசு ஏதோ டீ குடிக்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறவர் போலவும் அவர் இன்னும் வரலங்கிற மாதிரி பரிகாசம் பண்ணுகிறாங்க. இல்லைனா ஏதோ நான் ஓட்டு போட போகிறேன் போயிட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி அவர் இன்னும் வரலங்கிற மாதிரி பரிகாசித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல. தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிற வரை அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவரை பரிகாசம் பண்ணாதீர்கள். அவர் தன் மணவாட்டி சபையை சேர்க்க மணவாளனாக வருகிறார். இந்த பூமிக்கு நியாயம் விசாரிக்கவும் அவர் வருகிறார். அது நிறைவேறும். அவரை பரிகாசம் பண்ணாதீர்கள். பரிகாசம் பண்ணுகிறவர்களுக்கும் பைபிள் ஒரு எச்சரிக்கை விடுக்குது. எங்கே தெரியுமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் நம்ம படிக்கும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதையே அறுப்பான். பரிகாசம் செய்கிற பரிகாசக்காரர்களே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவன் இன்னும் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இந்த நேரத்திலும் நொடியிலும் மனம் திரும்பும் பொழுது உங்களை மன்னித்து அரவணைக்க அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. அதனால் தேவனை பரிகாசம் செய்யாதிருங்கள். பரிகாசம் செய்தால்
மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார் என்று கலாத்தியர் 6:7 மீண்டும் சொல்லுகிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், தேவன் உங்களை மன்னிப்பாராக. மாரநாதா, இயேசு வருகிறார். மனம் திரும்புங்கள், இயேசு வருகிறார். ஆமேன்.